அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தைரியமாய் போகவோ அந்த பாதையானது என்ன செய்யப்படவில்லை, வெளிப்படவில்லை. எது வரைக்கும்? அந்த முதலாம் கூடாரம் இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டு இருந்த காலம் வரை. பிதாவாகிய தேவனிடத்திலே சேர முடியல, ஆராதிக்க முடியல. அவன் இருக்கிற ஸ்தானத்திலே தான் இருந்தான். அவன் பலி செலுத்தினான், பல காரியங்களை செஞ்சான். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரமைப்பின் காலம் வரும் வரைக்கும், ஒரு மாற்றம் வரும் வரைக்கும். அப்படின்னா இந்த சீரமைப்பின் காலத்திற்காக ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்து வரை ஜனங்கள் இந்த சீரமைப்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள், இந்த சீரமைப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவானவர் செயல்படுகிறதான இந்த செயல்பாடு எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூடார அமைப்புல கிடையாது. அந்த கூடாரத்தை பார்க்க முடிஞ்சு, இந்த கூடாரம் பார்க்க முடியல. ஆனா ஒரு கூடாரம் இருக்கு. ஆமென். இதுதான் ஆவிக்குரிய தன்மை. இந்த ஆவிக்குரிய தன்மையினுடைய அடையாளமாக தான் மோசேவுக்கு சொல்லப்பட்டது, மலையின் மேலே சொல்லப்பட்டது, நான் காண்பிக்கிற அந்த அமைப்பிலே நீ கூடாரத்தை அமை அப்படின்னு. காணக்கூடாத ஒரு கூடாரம் இருக்க, அந்த காணக்கூடாத கூடாரத்தினுடைய அமைப்பை இவருக்கு வரைபடமாய் காட்டினபடினாலே அந்த வரைபடத்தை பெற்றுக்கொண்டு வந்து இவர் அதை போலவே இங்கே ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அப்ப கூடாரம் என்பது ஒன்று இருக்கிறது. இங்கு இருக்கிறது பூமிக்குரிய கூடாரம். பூமிக்குரிய கூடாரம் சற்று காலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த கூடாரத்தினுடைய காலம் முடிந்து போகும். அதுக்கு பிறகு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அந்த மேன்மையான முதன்மையான கூடாரம்.